வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர் கிறிஸ்பியான ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். கோபி 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வீட்டில் இருக்க மசாலாவை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக நம்ம பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர்லாம் உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை பிளான்ச் பண்ணிக்கணும். அப்போ தான் அதில் பூச்சி எதுவும் இருந்தால் அது போயிடும். இதை இதுக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த காலிஃப்ளவரை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ எல்லா காலிஃப்ளவரையும் நீங்கள் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1/4 கப் மைதா, 1/4 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா திக்காகவே ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் கோட்டிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர்லாம் உள்ளே சேர்த்துடலாம். இது திக்காக இருக்கும் போது தான் இது நல்லா ஒட்டும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த கோட்டிங் சரியாக வராது. காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் நேரம் குக் ஆகும் போது தான் நல்ல கிறிஸ்பினஸ் வரும். அதே மாதிரி உள்ளே சவுக்குன்னு இருக்காது, உள்ளேயும் நல்லா குக் ஆகும். ஸோ இதை பொறுமையாக குக் பண்ணுறதுல தான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் வெளில எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான கோபி 65 ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்குக்கு மட்டும் இல்லை, மதியானம் நீங்கள் லஞ்சுக்கு கூட இதை சேர்த்து சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். எல்லா வகையான ரைஸ் கூடயும் இது ஒத்து போகும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.